Hi friends, welcome to our channel. இன்னைக்கு டேஸ்டான ராஜ்மா மசாலா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ராஜ்மால பாத்தீங்கன்னா எல்லா சத்துமே இருக்கு. வாரத்துல ஒரு நாள் இல்லனா 2 நாள் கண்டிப்பா உணவுல சேர்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு Subscribe பண்ணுங்க. இப்போ ஒரு குக்கர்ல ஓவர் நைட் ஊற வச்ச ராஜ்மா ஒரு கப் எடுத்துர்க்கேன். அட்லீஸ்ட் ஒரு 8 மணி நேரமாச்சு ஊற வச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இத அந்த தண்ணியோடே சேர்த்துட்டு உப்பெல்லாம் சேர்க்காம மூடி போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கற போறோம். ராஜ்மா எப்பவுமே நல்லா வேக வச்சு தான் சாப்பிடணும். இப்போ வெயிட் போட்டுட்டு ஒரு 3 விசில் வேக வச்சுக்கலாம். 3ல இருந்து ஒரு 4 விசில் கண்டிப்பா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வெந்திருச்சு. இது நம்ம கையில கட் பண்ணோம்னா கட் ஆகணும். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா சூப்பரா வெந்திருச்சு. இத எடுத்து தனியா வச்சிடலாம். அடுத்து ஒரு கடாய் ஹீட் பண்ணிட்டு இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லனா கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பட்டை எடுத்துர்க்கேன். 3 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி. இது மூணையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. இது அதிகமா வதக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வதக்கிட்டு அரைச்சிட்டு திருப்பி கொதிக்க வைக்க தான் போறோம். அதனால ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ கொஞ்சம் வதக்குனதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 4 பல் பூண்டு தோல் உரிச்சு வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வதக்கிற போறோம். ராஜ்மால பாத்தீங்கன்னா இரும்பு சத்து, கால்சியம் சத்து, புரத சத்து இருக்கு. அதே போல ஞாபக சக்திக்கு ரொம்பவே நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். நம்ம வெயிட் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க ராஜ்மாவை வேக வச்சு சாப்பிடுங்க. வெயிட் சீக்கிரமாவே குறைஞ்சிரும். இதுல அதிகப்படியான நார்ச்சத்து இருக்கு. இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பீஸ் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி அதிகமாக தேவைன்னா தேங்காய் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா வெங்காயம் தக்காளி மட்டும் வதக்கிட்டு அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிற போகிறோம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு திக்கான பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ரெண்டும் சேர்த்து நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 10 பீஸ் அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பட்டை வத்தல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த ஆயிலே ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு கொதிக்க வைக்க போகிறோம். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் ஞாபகம் மறதிக்கு ராஜ்மா ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் சேர்த்துக்கோங்க. அதே போல் இதில் அதிகப்படியான ஜிங்க் இருக்குது. நம்ம ஹேர் ஃபால்க்கெலாம் கண்ட்ரோல் பண்ணோம் ராஜ்மா சாப்பிட்றதுனால. இப்போ நல்லா ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சிருச்சு. அடுத்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், உங்களுக்கு காரம் பார்த்து கூட குறைய சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச ராஜ்மா அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அந்த ஆயிலெலாம் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. ராஜ்மால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். அதே போல் புற்றுநோயை கூட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி ராஜ்மாக்கு இருக்குது. இதை மசாலா சேர்க்காம இதை எப்படி ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷாக செய்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ நல்லா கொதிச்சு நம்மளோட டேஸ்டியான ராஜ்மா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வேறு பவுலில் மாற்றிக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பட்டர் சேர்த்து சாப்பிடுங்க. இது ரைஸ், புல்கா சப்பாத்தி, ஆர்டினரி சப்பாத்தி, அதே போல் பரோட்டாக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு Subscribe பண்ணுங்கள். தேங்க்யூ.